திருச்சிற்றம்பலம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அருள் புரிந்து காத்திடும் மாந்துரைநாதர் உரையும் திருக்கோயிலைத்தான் இன்று நாம் காண இருக்கிறோம். திருச்சியிலிருந்து லால்குடிக்கு செல்லும் சாலையில் லால்குடிக்கு 3 கிலோமீட்டர் முன்பு திருமாந்துரை என்ற ஊரில் இத்தலம் அமைந்துள்ளது. மாமரங்கள் அதிகமாக இருந்ததால் மாந்துரை என்ற பெயர் வந்தது. திருப்பனந்தாளுக்கு அருகிலும் ஒரு மாந்துரை இருப்பதால் இது வடகரை மாந்துரை என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய கோயிலுக்கு எதிரிலேயே கோயிலின் திருக்குளம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் அதிசயமாக ராஜகோபுரத்திற்கு முன்பு பலிபீடமும் நந்தியும் அமைந்துள்ளது. கொடிமரம் இக்கோயிலுக்கு இல்லை. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை கடந்ததும் முதலாம் திருச்சுற்று. இங்கு சோழர் காலத்திய கல்வெட்டுகள் பல கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். கருவறையின் வெளிப்புற கோட்டத்தில் ஆதிசங்கரருக்கு தனியாக சன்னதி அமைத்திருக்கிறார்கள். ஆதிசங்கரரும் மிருகண்ட முனிவரும் இத்தலத்தில் வழிபட்டு ஈசனிடம் உபதேசம் பெற்றதாக தலபுராணம் சொல்கிறது. சோழர்கால கட்டிட பாணியில் அமைக்கப்பட்ட கருவறையின் தென்புறத்தில் அருள் புரியும் தென்முகக் கடவுளாம் ஆலமர் செல்வர். பல்வேறு நோய்களை குணமாக்கும் அற்புத மூலிகையான திருநீற்று பச்சிலை வள்ளி தெய்வானையோடு அருள் புரியும் வேலவன். இத்தல இறைவனை அருணகிரிநாதர் தன் திருப்புகளால் போற்றி பாடியிருக்கிறார். அத்திருப்புகள் உங்களுக்காக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆங்குடல் வளைந்து நீங்கு பல்நெகிழ்ந்து ஆஞ்சுதலர் சிந்தை தடுமாறி ஆந்துலகடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே பூங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து சேன்பெற செய்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணமிருந்த வேந்திலையின் இன்ப மணவாளா வேண்டும் அவர் தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனியுடைந்து தேங்க வயல் வந்து மாண்புணல் விளைந்த வளநாடா மாந்தர் தவரும்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. பால தண்டாயுத பாணியும் இங்கு தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார். சிவபெருமானின் திருமுடியை கண்டதாக பொய்கூறிய பிரம்மா தன் சாபத்தை இத்தலத்தில் தவம் செய்து நீக்கிக் கொண்டதாக தலபுராணம் சொல்கிறது. மேலும் இந்திரனும் தட்சனும் இத்தலத்தில் வழிபட்டு தங்கள் சாபத்தை நீக்கிக் கொண்டதாக தலபுராணம் சொல்கிறது. ஆகவேதான் இத்தலத்திற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பவர்களை அருளும் தலம் என்று பெயர் ஏற்பட்டது. மானாக பிறக்கும்படி சாபம் பெற்ற மகரிஷி ஒருவர் மாமரங்கள் சூழ்ந்த இப்பகுதியில் முற்பிறப்பின் வினைப்பயனாய் மான்களாக பிறந்த அசுரகுல தம்பதிகளுக்கு மானாக பிறந்தார். ஒரு சமயம் அந்த குட்டி மானை விட்டுவிட்டு தாய்மானும் தந்தைமானும் இறை தேட வெளியே சென்று விட்டன. அச்சமயம் வேடுவ வடிவில் வந்த சிவனும் பார்வதியும் அவற்றை அம்பால் வீழ்த்தி சாப விமோசனம் தந்தனர். இரவு நெடுநேரம் ஆகியும் தாய்மானும் தந்தைமானும் திரும்பாததால் கலங்கிய குட்டிமான் பசியால் அலறியது. அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் அவ்வுயிரை காக்க தந்தைமானாகவும் பார்வதி தாய்மானாகவும் வந்து அந்த குட்டிமானின் பசியை போக்கி சாப விமோசனம் அளித்து மீண்டும் மகரிஷியாக மாற்றினர். நுழைவாயிலில் இந்த தல புராணம் சுதைச்சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது.
இத்தலத்தில் அருள் புரியும் அன்னையின் திருப்பெயர் அழகால் உயர்ந்த அம்மை, அழகம்மை. நின்ற திருக்கோலத்தில் இறைவனுக்கு இடதுபுறம் தெற்கு நோக்கி காட்சி தருகிறாள். பசிநோய் தீர்க்க அன்னம் உண்டு, பிறவி நோய் தீர்க்க ஈசன் மட்டுமே உண்டு. பாவ மூட்டைகளை களைந்து மறுபிறப்பில்லா பெருவாழ்வு தரும் ஈசனை சரணடைவோம் வாருங்கள். இத்தலத்தில் மனம் உருகி கேட்பவருக்கு கேட்டதை அருளும் இறைவனின் திருப்பெயர் மாந்துரைநாதர். வடமொழியில் ஆம்ரவனேஸ்வரர். ஆம்ரம் என்றால் மாமரம் என்று பெயர். ஆம்ரவனம் என்பது மாமரங்கள் சூழ்ந்த வனம். ஆகவே ஆம்ரவனேஸ்வரர். திரு ஞானசம்பந்த சுவாமிகள் இத்தலத்தில் அருளிய திருப்பதிகம் 2ஆம் திருமுறையில் 110வது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம். செம்பொனார் தருவேங்கையும் ஞாழலும் செருந்தி செண்பகமானை கொம்பும் ஆரமும் மாதவி சுரபுனை குறுந்தளர் பரந்துந்தி அம்பொன்னேர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரைகின்ற எம்பிரானிமையோர் தொழு பைங்கழல் ஏத்துதல் செய்வோமே. ஈசனின் திருவடி போற்றி,